Hi guys, welcome to Mupalai Training Academy. So, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க அவள கட் ஆஃப் என்ன சார் வரும், நான் எந்த கட் ஆஃப் எடுத்தா பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காகவே எனக்கு கட் ஆஃப் என்ன வரும், என் கம்யூனிட்டிக்கு என்ன வரும் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்ன கட் ஆஃப் வந்தா என்ன, நம்மளுடைய அடுத்த எய்ம் வந்து போலீஸ் ஆகணும்னா அடுத்த கட்ட தடை வந்து என்ன பிசிக்கல், அதை தான் நம்ம முயற்சி பண்ணி ஆகணும். ஸோ எவ்வளோ மார்க்குக்கு மேலே இருந்தால் வி ஆர் இன் த சேஃப் ஜோன் அண்ட் நம்ம வந்து பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினுடைய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். கொஷின் பேப்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப்ன்றது எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேகன்சி அண்ட் தென் வந்து எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்கும் அண்ட் தென் கொஷின் பேப்பருடைய லெவல், அதாவது டஃப் எவ்வளோ இருந்ததுன்றதை பொறுத்து தான். ஸோ நம்மளுடைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2018 2019 கம்பேர் பண்ணும்போது இந்த முறை வேகன்சி அதிகம். 2018 கிட்டத்தட்ட வேகன்சி கம்மி, அதனால தான் இந்த முறை கட் ஆஃபும் அதிகம், இந்த கொஷின் பேப்பரும் ஈஸி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2018 கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட 54 இருந்தது. ஏன் அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரும் ஈஸி அண்ட் தென் வேகன்சி 6000 சில்லற. அப்போ கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்து அந்த 6000 சில்லற வேகன்சி ஃபில் பண்றதுக்காக கட் ஆஃப் ஏறிச்சு. 2019 கட் ஆஃப் குறைவு, கொஸ்டின் பேப்பர் மாடரேட் லெவல்ல இருந்துச்சு. ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாச்சு. ஓகேங்களா, கொஸ்டின் பேப்பருடைய லெவல் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் மாடரேட்டா போயிடுச்சு, வேகன்சியும் குறைவு, அதனால கட் ஆஃப் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் லோவாச்சு. இந்த 2020 எப்படி அமைஞ்சிச்சு, வேகன்சி அதிகரிச்சிருச்சு, அதாவது கிட்டத்தட்ட 11000 சில்லற வேகன்சி. அடுத்த கட்டம் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லெவல். கொஸ்டின் பேப்பர் லெவல்ல சார் சைக்காலஜி டெட் ஈஸி சார், ஈஸியாக முடிச்சிட்டோம் சார் 30 கேள்வி. ஸோ அந்த 30 மார்க் தான் பல பேருடைய கொஞ்சம் மார்க்கை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் எங்கே போய் இடிபட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அந்த ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய ஆப்ஷன்ஸை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஜிகே வந்து மாடரேட்டாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரையும், நாட் ஈஸி. ஓகேங்களா, ஸோ ஓவரால் கொஸ்டின் பேப்பர் லெவல் வந்து இது ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர், இது ஒரு ஈஸியான கொஸ்டின் பேப்பர் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பருக்கு வேகன்சி அதிகமா இருக்கிற பட்சத்தில் இதனுடைய கட் ஆஃப் வந்து டெஃபினட்டா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு +1 ஆர் -1 வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதாவது டோட்டலா ஒரு பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கே கூட ஒரு 50 மார்க்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கட் ஆஃபா. ஸோ நம்ம யாரெல்லாம் இப்போ 48 இருந்து 50 எடுத்திருக்கீங்களோ தாராளமா அவங்கள பிசிக்கல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா ரிசல்ட் வந்து எந்த நிமிஷத்துல வேணா நம்மள எது கூப்பிடலாம், பிசிக்கலுக்கு கூப்பிடலாம். நீ இப்பத்துல இருந்து ப்ரிப்பேர் ஆனா தான் பிசிக்கலுக்கு என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ணவே முடியும். அதனால 48 இருந்து 50 மார்க் உள்ளவங்க எல்லாம் தாராளமா பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் ரிலீஸ் பண்றாங்க. அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை பார்த்து முடிச்சிட்ட உடனே நாங்களே கட் ஆஃப் எப்படி வரும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து நாங்கள் நாளைக்கு அப்லோட் பண்றோம். ஸோ அதையும் நீங்க பார்ப்பீங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்போ நீங்க 50 எடுத்துட்டீங்களா, யூ ஆர் இன் பிசிக்கல். பிசிக்கலுக்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. பிசிக்கல் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் அதற்காக பிசிக்கலுக்கான வீடியோ தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஜென்ஸா இருந்தா என்ன நல்லா இருக்கும் பிசிக்கல்லாம் உங்களுக்கே தெரியும். லாங் ஜம்ப் இருக்கும், லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் எதனா ஒன்று சூஸ் பண்ணணும், ரன்னிங் இருக்கு அண்ட் தென் வந்து கயிறு ஏறுதல், ரோப் கிளைம்பிங். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த 50 மார்க் எடுத்தவங்களாம் டபுள் ஸ்டார் போட்டால் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், உள்ளவே போக முடியும். அதனால் 50 மார்க் எடுத்தவங்களாம் இப்பத்துலேருந்து அவங்களுடைய பிசிக்கலுக்கான பயிற்சி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டபுள் ஸ்டார் அடிப்பீங்க. ஸோ எங்கள் பயிற்சி மையத்தில் கேர்ள்ஸுக்குன்னு செப்பரேட்டா கோச் வச்சு செப்பரேட்டா உங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுக்குறோம். புரியுதுங்களா, ஸோ செப்பரேட் டைமிங் வந்து அவங்க ஜென்ஸோடவே நாட் ஆல், அவங்க வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க. கேர்ள்ஸுக்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பால் த்ரோ, ஷார்ட் புட் த்ரோ, அதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்து ரன்னிங்ல இருந்து அவங்களுக்கு எல்லாமே பெக்யூலியரா அவங்கள மட்டும் தனியாக கவனிச்சு பார்க்குற அளவுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கேர்ள்ஸ்க்கு தனியாக ஹாஸ்டல் வசதியும் உண்டு. அதே மாதிரி இங்கே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஹாஸ்டல் அண்ட் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ அவங்கள வந்து டெவலப் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக வெற்றியோட தான் வெளியே போவாங்க அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான டைமில் இருக்கணும். ஸோ 50 மேலே எனக்கு வருது சார் மார்க் அப்படின்னா தாராளமாக இப்போயே உங்களுடைய ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணி வின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ எங்களுடைய பயிற்சி மையத்தில் அட்மிஷன் என்னைக்கு இதுக்காக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ 17ஆம் தேதியோட லாஸ்ட் டே. ஆல்ரெடி அட்மிஷன் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஃபிசிக்கலுக்கு சீக்கிரமா வந்து உங்களுடைய இது பேரை வந்து பதிவு பண்ணிட்டு அட்மிஷன் ஃபிசிக்கல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.